ஹாய்! உங்களுக்கு கதை பிடிக்குமா? நம்ம எல்லாருக்குமே கதைன்னா பிடிக்கும். நான் இன்னைக்கு குட்டி கதை சொல்லப் போறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நாம ஏற்கனவே பலமுறை கேட்ட குட்டி கதை தான். அந்த கதைய மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, அந்த குட்டி கதையில சொன்ன நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான, அவசியமான பெரிய கருத்துக்கள நாம மறந்துட்டோம். நாம ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல, நாம சின்ன வயசுல கேட்ட கதைகளோட கருத்துக்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாலே நம்ம மைண்ட் செட்டும், லைஃப்பும் கண்டிப்பா மாறியிருக்கும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன கதைகளையும், அந்த கருத்துக்களையும் உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்தப் போறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை, தந்திரக்கார நரியிடம் ஏமாந்து போன காக்கையோட கதை. ரொம்ப பழைய காலத்துல, ரொம்ப அழகான காட்டுல எல்லா பறவைகளும், விலங்குகளும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டுல ஒரு தந்திரக்கார நரியும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு காக்கைக்கு ரொம்பவும் பசி எடுத்துச்சு. அது காட்டுல அங்கேயும் இங்கேயும் உணவு தேடி அலைஞ்சுச்சு. ஆனா காட்டுல எங்கேயுமே அதுக்கான உணவு கிடைக்கல. உடனே காக்கா, நாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா கண்டிப்பா பசியில தான் இருக்கணும். நாம கொஞ்சம் முயற்சி செஞ்சு பக்கத்து ஊருக்கு போய் பார்க்கலாம்னு பக்கத்துல இருந்த ஊருக்கு பறந்து போச்சு. அங்க போய் தனக்கான உணவை தேடி அலைஞ்சிச்சு. சோர்ந்து போயிருச்சு. அதுக்கான உணவு கிடைக்கவே இல்ல. அப்படியே சோர்ந்து போய் ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்தப்போ, அது மூக்குக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா சுட்ட வடையோட வாசம் வந்துச்சு. எங்கடா நல்ல வடையோட வாசம் வருதுன்னு தேடி தேடி பார்த்துச்சு. தூரத்துல ஒரு கடையில விக்கிறதுக்காக கடைக்காரர் நெறைய வடை சுட்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த காக்கா அதை பார்த்துட்டே இருந்துச்சு. அந்த கடைக்காரர் அசந்த நேரமா பார்த்து வடையை தூக்கிட்டு பறந்து போயிருச்சு. பறந்து போய் தன்னோட காட்டுல தான் எப்பவும் உட்காந்துருக்கிற மரத்துல உட்காந்து ருசிச்சு சாப்பிடலாம்னு நினைச்சிச்சு. உடனே வடையை தூக்கிட்டு காட்டுக்கும் பறந்து போயிடுச்சு. மரத்துலயும் உட்காந்துருச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா போன நரிக்கும் வடையோட வாசம் வந்துச்சு. உடனே அந்த நரியும் அந்த வடை எங்க இருக்குன்னு தேடி தேடி பார்த்துச்சு. நரிக்கு அந்த வடையை எப்படியாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த நரி வடையை தேடி பார்த்தா வடையை காக்கா வச்சிருந்துச்சு. காக்கா கிட்ட தான் வடை இருக்குன்னு நரி கண்டுபிடிச்சிருச்சு. வடை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. காக்கா கிட்ட இருந்து எப்படி வாங்குறது? காக்கா கிட்ட போய் வடையை கொடுன்னு கேட்டாலோ, சண்டை போட்டாலோ காக்கா வடையோட பறந்து போயிடும். என்ன பண்றதுன்னு நரி யோசிச்சு. அப்பதான் நரிக்கு ஒரு பிளான் வந்துச்சு. காக்கா கிட்ட போய், ஏ காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கிறியே. இந்த காட்டுல நான் நிறைய காக்காவை பார்த்துருக்கிறேன். ஆனா எந்த காக்காவும் இவ்வளவு அழகா இல்லையே. எப்படி நீ மட்டும் இவ்வளவு அழகா இருக்கேன்னு கேட்டுச்சு. நரியும் சொல்றத காக்கா உண்மைன்னு நம்பி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே நரி அடுத்த பிட்ட போட ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு அழகா இருக்கிற உன்னோட குரல் குயிலோட குரலை விட ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ உன் குரல்ல ஒரு பாட்டு பாடேன்னு கேட்டுச்சு. புகழ்ச்சிக்கு மயங்கி காக்காவும் வாயில வடை இருக்கிறத மறந்து காக்கான்னு பாட்டு பாடுச்சு. வடை கீழே விழுந்துருச்சு. நரி தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. பாவம் ஏமாந்து போன காக்கா வடை போச்சேன்னு சோகத்திலையும் பசியிலையும் உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த கதையோட மாறலா நமக்கு புகழ்ச்சிக்கு மயங்காதே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதாங்க. நாம் புகழ்ச்சிக்கு எப்போவுமே மயங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் காக்கா காட்டில் உணவு கிடைக்கலைன்னதும் அது இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஊருக்குள்ளே போய் தேடி பார்த்துச்சு. அந்த மாதிரி நாமளும் எப்போவுமே நம்ம முன்னேற்றத்திற்காக புது புது முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கணும். அதே மாதிரி காக்கா கடைக்காரருக்கு தெரியாமல் வடையை எடுத்துட்டு வந்துச்சு. ஆனா அந்த வடைய நரிக்கிட்ட ஏமாந்து விட்டுருச்சு. அதே மாதிரி தான் நாம யாரையாவது ஏமாத்தி எதையாவது எடுத்துட்டு வந்தா, நம்மள விட இன்னொருத்தங்க நம்மள ஏமாத்தி அதை கொண்டு போயிருவாங்க. வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல உண்டு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.